கேமரா வந்து அங்க வைக்கிறாங்க. அந்த அப்சர்வ் எப்படி போகுது அதை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்றதுக்காக அந்த அப்சர்வர் வச்சிருப்பாங்க. அந்த அப்சர்வர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கேப்சர் பண்ணும் எந்த அந்த எலக்ட்ரான் வந்து எந்த ஸ்லிட்ல போகுது, அது எப்படி பிரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேப்சர் பண்றதுக்காக. பட் டு தேர் சர்ப்ரைஸ் என்னாச்சு அப்படின்னா, இப்போ வந்து நார்மலா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிச்சு அந்த எலக்ட்ரான். ரெண்டே ரெண்டு ஸ்லிட் மட்டும் தான் வந்தது. ஸோ நம்ம என்ன தாட் ப்ராசஸ்னா, இந்த அப்சர்வர் வந்து என்ன பண்றாங்கன்னா, அது வந்து சாலிட் பார்ட்டிகல்ஸ்னு சொல்லிட்டு அதை அப்சர்வ் அந்த மாதிரி நினைச்சிட்டு அப்சர்வ் பண்ணிட்டு, ஸோ அது எப்படி பிஹேவ் பண்ணணும்னு பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, கரெக்டா அந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுமோ அப்படியே பிஹேவ் பண்ணி ரெண்டே ரெண்டு ஸ்லிட் மட்டும் தான் வந்தது. ஸோ இதுல இருந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்துட்டு, அதே அதே ஒரு எக்ஸாம்பிளோட தான் அந்த மேனிஃபெஸ்டேஷன் சொல்றது. ஸோ உங்களுக்கு தேவைப்படுற அந்த கிரியேட் யுவர் ரியாலிட்டி, உங்களோட லைஃப் எப்படி ரியாலிட்டியா வந்துட்டு கொண்டு வரணும், எப்படி வந்து செதுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, நீங்க வந்து அதை அப்சர்வ் பண்ணிட்டு அதை வந்து தாட் ப்ராசஸ் நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா, நம்ம பிரெயினுக்கு வந்து நம்ம வந்து அந்த தாட்ஸை வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ண 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 அதுதான் ரியாலிட்டி அப்படின்னு செக் பண்ணிட்டு அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆஹ், உங்க சூழ்நிலையும் சரி, உங்களோட ஹேபிச்சுவல் ஹேபிட்ஸ், பீயிங் ஸ்டேட்டும் சரி, அதுக்கேற்ற மாதிரி உருவெடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் அந்த ஆட்டிடியூட் சரி, உங்களோட வேலை ஆற்றலும் சரி, அந்த மாதிரி நடக்கும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்ல வருது அப்படின்னா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இனிஷியலா மார்பிள்ஸ் உங்களுக்கு தெரியும், மார்பிள்ஸ் வந்து ஒரு சாலிடான பார்ட்டிகல். அந்த சாலிடான பார்ட்டிகல் வந்து ஒரே ஒரு ஸ்லிட் வச்சுட்டு ஒரு மிஷினை வச்சுட்டு அடிச்சுட்டே இருப்பாங்க ஸ்லிட். ஸோ அந்த ஸ்லிட்டுக்குள்ள பாஸ் ஆகுறது எல்லாமே வந்துட்டு பின்னாடி வந்து ஒரு ஒரு போர்டு மாதிரி வச்சிருப்பாங்க. ஓ, அந்த ஸ்லிட் மூலமா நீங்க அடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, கரெக்டா அது எல்லாருக்குமே தெரியும், ஒரே ஒரு லைன் வரும். ஸோ மற்றதெல்லாம் அந்த அந்த லைனுக்கு தவிர்த்து பட்டதுன்னா வந்து பிரிஞ்சிடும், அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகாது, அந்த போர்டுக்கு போகாது. ஸோ அந்த போர்டில் செக் பண்ணும்போது ஒரே ஒரு லைன் இருக்கும். இதே வந்து ரெண்டு ஸ்லிட் வச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ரெண்டு ஸ்லிட் வைக்கும்போது அந்த மார்பிள்ஸ் அடிக்கும்போது ரெண்டு ஸ்லிட்ஸ் பின்னாடி போர்டில் வந்து. ஆனா இப்போ வந்துட்டு சரி, ஓகே, நம்ம வந்துட்டு இதுல பார்த்துட்டோம், நம்ம வேவ் பார்ட்டிக்கல்ல பார்க்கலாம். தட் இஸ் வேவ்ஸ். நம்ம வேவ் பார்ட்டிக்கல் தான் நம்மளோட எலக்ட்ரான் நியூட்ரான் சரி, இட் வில் மூவ் த்ரூ வேவ் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம தண்ணி வந்து இது பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வேவ் பார்ட்டிகல்ஸ் வரையும் அந்த தண்ணியை வந்துட்டு பாஸ் த்ரூ அந்த ஒரு ஸ்லிட்ல பாஸ் பண்ணும்போது அதே மாதிரி ஆஹ், ஒரு ஒரு லைன் வருது, அந்த ஒரு ஃபார்ம் ஆகும் அந்த லைன்ல, அந்த ஒரு தண்ணி வேவ்ஸ்ல. மெயினா அந்த ரொம்ப திக்கான இருக்கிற மெயின் இன்டென்சிட்டியான அந்த வேவ் பேட்டர்ன்ல வந்து அந்த ஒரு ஸ்லிட் மாதிரி வர ஆரம்பிச்சிடும், நீங்க ஒத்து கவனிச்சீங்க அப்படின்னு. சரி, ஓகே, ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்லிட் வச்சு பார்ப்போம் அந்த வேவ்ஸ்ல. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ரெண்டு ஸ்லிட் வரும்னு எதிர்பார்க்குற நேரத்துல அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நிறைய ஸ்லிட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த போர்ட் சைட்ல. ஏன் அந்த காரணம் அப்படின்னா, அந்த வேவ் பேட்டர்ன் வந்து போகும்போது அது எல்லாமே நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும், அது வந்து அப்படியே பிரிஞ்சு ரெண்டா பிரியும், மூணா பிரியும், அது வந்து இன்டர்செக்ட் ஆக ஆரம்பிக்கும். இன்டர்செக்ட் ஆயிட்டு அதுக்கா தனியா ஒரு ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு நிறைய ஸ்லிட்ஸ் அந்த போர்டில் வந்து ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குவாண்டம் சைட்ல செக் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ரொம்ப குட்டியான எலக்ட்ரான். ஸோ அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாயிடுவாங்க அவங்களே. ரொம்ப குட்டியாயிட்டு அந்த மிஷினும் குட்டியாயிடும் ரொம்ப. அது வந்து நம்மளுக்கு பெருசா காமிப்பாங்க. அதை நீங்க வந்து அந்த எலக்ட்ரான் அதே மாதிரி ஒரு ஸ்லிட் வச்சு அவங்க வந்து அடிக்கும்போது ஒரே ஒரு லைன் வருது. இப்போ வந்து ரெண்டு ஸ்லிட் வச்சு அடிப்பாங்க. ஸோ அந்த ரெண்டு ஸ்லிட் வச்சு அடிக்கும்போது ஆப்வியஸா நம்ம எலக்ட்ரான் இஸ் சாலிட் பார்ட்டிகல் அப்படின்னு நினைச்சிட்டு ரெண்டு தான் வரும் அப்படின்னு நினைச்சு பார்த்தாங்க. ஆனா அந்த ரெண்டு ஸ்லிட்ல அடிக்கும்போது நம்ம வேவ் பேட்டர்ன்ல ரெண்டு ஸ்லிட்ல எப்படி வந்ததோ நிறைய பேட்டர்ன்ஸ் பின்னாடி வர மாதிரி இந்த ஸ்லிட்லயும் வந்துட்டு நிறைய லைன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சது. ஒரே குழப்பமாயிடுச்சு இந்த குவாண்டம் பிசிக்ஸ். என்ன ஆச்சு அப்படி, ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம்
ஸோ ஓகே, மேபி இன்டர்செக்ட் ஆயிட்டு அந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா அடிப்பாங்க. இந்த ஒன்று ஒன்றா அடிச்சா கூட அதே மாதிரி லைன்ஸ் வந்து வர ஆரம்பிக்குது. தனித்தனியா வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நிறைய லைன்ஸ் பேட்டர்ன் வர ஆரம்பிச்சது. ஐயோ இந்த மாதிரி வருதே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க யோசிக்கிறாங்க வந்து அதுக்கு வந்து கொலாய்ட் ஆயிட்டு அது இஷ்டமா வந்துட்டு இந்த ஒரு ஸ்லிட்ல போகும், இல்ல அது இஷ்டமா வந்து ரெண்டாவது ஸ்லிட்ல போகும், இல்ல சிலதெல்லாம் போகாமயும் இருக்கும். அங்க போயிட்டு ஒரு ஸ்லிட் போறது அங்க போயிட்டு இட் இட் கிரியேட்ஸ் என் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். அதுக்கேற்ற பாசிபிலிட்டிஸ் அதை வந்து தேர்ந்தெடுத்து அது வந்து அந்த நிறைய அவுட்கம்ஸ் வந்து காமிக்குது. சரி ஓகே, நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அப்சர்வர், ஒரு கேமரான்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேமரா வந்து அங்க வைக்கிறாங்க. ஆஹ் அந்த அப்சர்வ் எப்படி போகுது அதை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்றதுக்காக அந்த அப்சர்வர் வச்சிருப்பாங்க. அந்த அப்சர்வர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கேப்சர் பண்ணும் எந்த அந்த எலக்ட்ரான் வந்து எந்த ஸ்லிட்ல போகுது, அது எப்படி பிரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேப்சர் பண்றதுக்காக. பட் டு தேர் சர்ப்ரைஸ் என்னாச்சு அப்படின்னா இப்போ வந்து நார்மலா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிச்சு அந்த எலக்ட்ரான். ரெண்டே ரெண்டு ஸ்லிட் மட்டும்தான் வந்தது. ஸோ நம்ம என்ன தாட் ப்ராசஸ்னா, இந்த அப்சர்வர் வந்து என்ன பண்றாங்கன்னா அது வந்து சாலிட் பார்ட்டிகல்ஸ்னு சொல்லிட்டு அதை அப்சர்வ் அந்த மாதிரி நினைச்சிட்டு அப்சர்வ் பண்ணிட்டு ஸோ அது எப்படி பிஹேவ் பண்ணணும்னு பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டா அந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுமோ அப்படியே பிஹேவ் பண்ணி ரெண்டே ரெண்டு ஸ்லிட் மட்டும்தான் வந்தது. ஸோ இதுல இருந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்துட்டு உம் நம்ம வந்து என்ன நினைக்கணுமோ, மேனிஃபெஸ்டேஷன் என்ன பண்ணணுமோ வந்து நீங்க அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏத்த வடிவமா அது வந்து போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது வந்து சொல்றாங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்களோட தாட் ப்ராசஸை வந்து நீங்க அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அது வந்து டிசால்வ் ஆகும், இல்லை உங்களுக்கு ஏத்த நல்லது, உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது ஏத்த மாதிரி உங்களோட தாட் ப்ராசஸும் மாறும். அதே அதே ஒரு எக்ஸாம்பிளோட தான் அந்த மேனிஃபெஸ்டேஷன் சொல்றது. ஸோ உங்களுக்கு தேவைப்படுற அந்த கிரியேட் யுவர் ரியாலிட்டி, உங்களுக்கு உங்களோட லைஃப் எப்படி ரியாலிட்டியா வந்துட்டு கொண்டு வரணும், எப்படி வந்து செதுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்க வந்து அதை அப்சர்வ் பண்ணிட்டு அதை வந்து தாட் ப்ராசஸ் நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா யூ கேன் ப்ரொவைட், உங்களுக்கு வந்து அந்த ரியாலிட்டி வந்து கொண்டு வர ஆரம்பிக்கலாம். அந்த ரியாலிட்டி வந்து கொண்டு வர கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. ஸோ நேற்று ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்த ஜோ டிஸ்பென்சா அவர்கள் வந்து அவர் அந்த கோமா ஸ்டேஜ், தட் இஸ் எந்திக்கவே முடியாதுல இருந்து எப்படி வந்தாரு அப்படின்னா வந்துட்டு அவர் இப்பதான் விஷுவலைஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆயிடும், பெட் ரிடன் ஆயிடுவாரு, எல்லாருமே வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுவாரு அவரை. டாக்டரே சொல்லுவாங்க இதுக்கு மேல உங்களோட லைஃப் ஃபுல்லா பெட்ல தான் அப்படின்னு சொல்லிடுவாரு. எந்திச்சு நடக்க முடியாது, இல்லைன்னா யாராவது ஹெல்ப் பண்ணி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அவர் என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னா எல்லா விஷயத்தையும் வந்து விஷுவலைஸ். அவர் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகாம இருந்தா நான் என்ன பண்ணுவேன், காலையில எழுந்துச்சு ப்ரஷ் பண்ணுவேன், குளிப்பேன், ஆஃபீஸ்க்கு போவேன், கார் எடுத்துட்டு போவேன், அதுக்கப்புறம் அங்க ஆஃபீஸ் கொலீக்ஸோட பேசுவேன், அதுக்கப்புறம் திருப்பியும் வீட்டுக்கு வருவேன், நான் சாப்பிடுவேன், சமைப்பேன், அப்புறம் ஃபேமிலி அந்த மாதிரிலாம் வந்துட்டு அவர் யோசிச்சுட்டு இருந்தாரு. ஸோ அதே மாதிரி தான் ரொம்ப அந்த ஒரு மன ஆஹ், என்ன சொல்றது, ஒரு கான்ஃபிடென்ட்டோட, ஒரு மன தைரியத்தோட, ஒரு விடாமுயற்சியோட அவர் வந்து டெய்லி இதை விஷுவலைஸ் பண்ணிட்டே இருந்தாரு. ஸோ பிரெயினுக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னா வந்துட்டு அந்த நியோ கார்டெக்ஸ், இந்த ஃப்ரண்டல் பார்ட் ஆஃப் பிரெயின் அப்படின்னு சொல்றது, அதுக்கு வந்து அதை இன்ஜெக்ட் பண்ணிட்டே இருந்தார் அந்த விஷுவலைசேஷன். அவர் நிஜமாவே வந்துட்டு ஆஹ், ஏஞ்சி நடக்கிற மாதிரியே அவர் வந்து விஷுவலைஸ் பண்ணியிருந்தாரு. 6 மாசமா ரொம்ப கடினமா ரொம்ப மனம் தளராம விடாமுயற்சியோட வந்து அதை விஷுவலைஸ் பண்ணிட்டே இருக்கும்போது அவர் என்ன ஆச்சு அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு 6 மாசம் கழிச்சு கை வந்து ஆஹ், ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சு மூமெண்ட் தெரிஞ்சது. கண்டிப்பா திருப்பியும் வந்துட்டு அந்த விடாமுயற்சியோட பண்ணிட்டே இருக்கும்போது அவரே வந்து செல்ஃப் ஹீலிங் பண்ணி நடக்க ஆரம்பிச்சாரு. ரொம்ப அருமையா இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து அவர் கண்டுபிடிச்சாரு. நம்ம பிரெயினுக்கு வந்து நம்ம வந்து அந்த தாட்ஸை வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ண 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 அதுதான் ரியாலிட்டி அப்படின்னு செக் பண்ணிட்டு அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆஹ், உங்க சூழ்நிலையும் சரி, உங்களோட ஹேபிச்சுவல் ஹேபிட்ஸ், பீயிங் ஸ்டேட்டும் சரி அதுக்கேற்ற மாதிரி உருவெடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் அந்த ஆட்டிடியூட் சரி, உங்களோட வேலை ஆற்றலும் சரி அந்த மாதிரி நடக்க ஆரம்பிக்கும். அது ரொம்ப வினோதமா இருக்குல்ல. ஸோ நம்மளுக்கு அந்த அந்த தாட் ப்ராசஸ், அந்த எமோஷன்ஸே வந்துட்டு இட் வில் கிரியேட் யுவர் அவுட்டர் ரியாலிட்டி அப்படின்னு சொல்றது வந்து
நம்ம கிட்டயே அந்த பவர் இருக்கு ஆக்சுவலி. சின்ன வயசுல எல்லாம் நம்ம யோசிச்சிருப்போம். எனக்கெல்லாம் நான் வந்து சின்ன வயசுலயே நினைப்போம். இந்த மாதிரி எனக்கு வந்து சூப்பர்மேன் பவர் கிடைக்கும். கிடைச்சதுன்னா இந்த மாதிரி பண்ணிடுவேன். நான் இன்விசிபிளா போயிட்டேன்னா இந்த மாதிரி பண்ணிடுவேன். போயிட்டு பேப்பர் எல்லாம் மாத்திடுவேன். ஸோ ஆனா அந்த மாதிரி பவர்ஸ் வந்து நம்ம கிட்டயே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களால உணர முடியும். நீங்க ப்ராக்டிஸ் பண்ண. இந்த என்ன நெக்ஸ்ட் 2 days வந்து என்ன பண்றோம் அப்படின்னா வந்துட்டு மேனிஃபெஸ்டேஷன் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டாபிக். எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக். நீங்க வந்து உங்களோட அபரிதமான வெற்றியை உருவாக்க 5 படிகள். ஸோ மேனிஃபெஸ்டேஷன் சூத்ராஸ், கனவுகளை நனவாக்க, அதுதான் அந்த மேனிஃபெஸ்டேஷன் சொல்றது. 5 அறிவியல் செயல்முறைகள் பத்தி இந்த 2 நாள் பார்க்க போறோம். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செயல்முறைகள். இதை வந்து ஃபாலோ பண்ணி நானே நிறைய வந்துட்டு அச்சீவ் பண்ணியிருக்கேன் லைஃப்ல. ஸோ அதை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்லாம் பண்றேன் நான். ஸோ இப்போவும் நிறைய மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு ஃபார்முலா, இந்த ஒரு ட்ரிக்கை வந்து நீங்க வந்து இந்த 5 பாயிண்ட்டுமே வந்துட்டு நீங்க ஆம், உங்களோட செயல்முறைக்கு வந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு நீங்க நினைக்கிற எல்லா கனவுகளும் நினைவாக்குறதுக்கு வந்து எல்லா சாத்தியக்கூறுகளும் உங்ககிட்ட வந்து சேரும். ஸோ அந்த மேனிஃபெஸ்டேஷன் சயின்ஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் கனவுகளை நனவாக்கும் 5 அறிவியல் செயல்முறைகள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டெவலப் 1 பாயிண்ட் மைண்டட்னஸ், மனதை ஒருமுகப்படுத்துதல். 2வது பாயிண்ட் வந்து டெவலப் ஓப்பன் டு பாசிபிலிட்டிஸ், சாத்தியங்களை வெளிப்படைத்தன்மையுடன் பார்க்கும் கண்ணோட்டத்தை வளர்த்து கொள்ளும். ஓப்பனா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதையும் வந்து இன்னும் டீட்டெயில்டா பார்ப்போம். செட் கோல்ஸ் அண்ட் விஷுவலைஸ் யுவர் ஃபியூச்சர். ஸோ கலைமணி அவர்கள் சொல்லியிருப்பாரு, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது இந்த மேனிஃபெஸ்டேஷன் நான் விஷுவலைஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை தான் அவர் சொல்லியிருப்பாரு. நான் எப்படி விஷுவலைஸ் பண்ணுவேன், நான் கோல்ஸ் செட் பண்ணி விஷுவலைஸ் பண்ணிட்டு நான் மேனிஃபெஸ்ட் பண்றது வந்து இது இந்த இந்த பாயிண்ட் தான் வந்து அழகா சொல்லுவாரு. இந்த ரீப்ரோக்ராமிங் லிமிட்டிங் பிலீஃப் வந்து உங்க நினைவாற்றல், உங்களோட ஆற்றல் சக்தியை பிளஸ் உங்களோட திங்கிங் எமோஷன் பீயிங்கை வந்துட்டு மாற்றக்கூடிய அந்த ரீப்ரோக்ராமிங் லிமிட்டிங் பிலீஃப்ஸ் இந்த பாயிண்ட். அக்செப்ட் அண்ட் எக்ஸ்பிரஸ் ரொம்ப முக்கியமான creed. இது வந்து எல்லா இடத்துலயும் வந்து அக்செப்டும் பண்ணிட்டு கிராட்டிடியூட் செலுத்த பத்தி பேசும். டீட்டெயில்டா ஒரு இதையும் வந்துட்டு பேசும்.